வணக்கம். நான் தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் நம்பர் 3க்கான ரீசனிங் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது எல்லாமே கோடிங் டிகோடிங் கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? India is called Bahamas. Sri Lanka is called Lakshadweep. Indonesia is called Andaman. Myanmar is called Port Blair. Then where is state of Madhya Pradesh located? ஓகே, மத்திய பிரதேஷ் எங்க இருக்கு? இந்தியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு போடக்கூடாது. சொல்லியிருக்கா இல்லையா? இது ஜிகே கொஸ்டின் கிடையாது. இது அப்ப பாருங்க, இந்தியாவை பஹ்மாஸ் என்றும், இந்தியாவை என்ன சொல்றாங்க? பஹ்மாஸ் சொல்றாங்க. ஆன்சர் என்ன? எனக்கு மத்திய பிரதேஷ் எங்க இருக்குன்னா இந்தியாவில் இருக்கு. பட் இந்தியாவை நம்ம என்னன்னு சொல்றோம்? நம்ம இங்க பஹ்மாஸ்னு சொல்றோம். ஆன்சர் என்ன இருக்கு? எனக்கு பஹ்மாஸ். புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை என்ன பண்ணணும்? கவனக்குறைவு இல்லாம. ஓகேவா? Question number 2 பாருங்க. A certain code language, cricket is called as basketball. Basketball is called as badminton. ஓகேவா? கிரிக்கெட்டை வந்து கூடப்பந்துன்னு சொல்றாங்க, கூடப்பந்தை வந்து பூப்பந்துன்னு சொல்றாங்க, பூப்பந்தை ஹாக்கி சொல்றாங்க, அப்புறம் வந்து ஹாக்கியை கபடி சொல்றாங்க. ஓகே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் என்னன்னா, which of the following sport uses shuttlecock? ஓகேவா? ஷட்டில் பயன்படுத்துற ஸ்போர்ட் எதுனா நார்மலா தெரியும், பேட்மிண்டன்ல யூஸ் பண்ணுவோம். பட் பேட்மிண்டன் நீங்க என்னன்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? பேட்மிண்டன் இஸ் கால்ட் as ஹாக்கி. பேட்மிண்டன் என்ன சொல்றாங்களா? ஹாக்கின்னு சொல்றாங்க. ஆன்சர் என்ன? ஹாக்கி. கரெக்டான ஆன்சர். அவசரப்பட்டு போய் பேட்மிண்டன். இதுல வந்து ஆப்ஷன்ஸ் கபடி, டி. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. சோப் இஸ் கால்ட் as மாதிரி கொடுத்துட்டானா? என்ன கொஸ்டின் கேட்கறாங்க நமக்கு? வாட் டு வி யூஸ் டு வாஷ் அவர் ஹேண்ட்? ஹேரை வாஷ் பண்றது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஷாம்பு. பட் ஆனால் ஷாம்பு என்னது ஆன்சர் கிடையாது. ஏன்னா ஷாம்புக்கு என்ன கோட் பண்ணியிருக்கோம்? ஷாம்பு இஸ் கால்ட் as ஆயில். ஷாம்புக்கான ஆன்சர் ஆயில் அப்படின்னா கரெக்டாக. ஓகேவா? A certain code language, Empire is written as 5P16L18H. Empire அப்படின்றத பார்த்துருவோமா? ஈயோட வேல்யூ 5. ஓகே, அப்படியே இருக்கு. எம்மோட வேல்யூ என்ன? 13. என்ன பண்ணியிருக்காங்க? ப்ளஸ். நெக்ஸ்ட் பியோட வேல்யூ 60 இருக்கு. ஐயோட வேல்யூ என்ன? 9 ப்ளஸ் 3. நெக்ஸ்ட் ஆருடைய வேல்யூ என்ன? அப்படியே 18 இருக்கு. ஈவிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? ப்ளஸ் 3 ஆயிருக்கு. அப்போ என்ன பேட்டர்ன்? டைரக்ட் அண்ட் ப்ளஸ், டைரக்ட் அண்ட் ப்ளஸ் 3 அப்படியே வந்திருக்கு. கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்தா எனக்கு எக்ஸ்பேண்ட் அப்படின்றத கொஸ்டின். இங்க வவல் கான்சனன்ட் பேஸ் பண்ணி கொடுக்கல. ஏன் அப்படின்னா ஈக்கு அப்படியே போட்டிருந்தா ஐக்கும் அப்படியே போட்டிருக்கோம் இல்லையா? ஐக்கு பிளஸ் வவல்ஸ் ஆல்டர்னேட்டிவா 1 விட்டு 1. சரியா? ஓகே, ஃபைன். அப்ப ஈல இருந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நானு 5, ஈயோட வேல்யூ 5. எக்ஸ்ல இருந்து ப்ளஸ் 3 பண்ணணும். ப்ளஸ் 3 பண்ணா என்ன கிடைக்கும்? ஏ கிடைக்கும். ஏவை போடு. 5A இருக்கு ஆப்ஷன். எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் டி வர மாட்டேன். சரி, இதுல என்ன மாற்றம் இருக்குன்னு நெக்ஸ்ட் கண்டுபிடிப்போமா? 16 இருக்கு, 61 இருக்கு, 16 இருக்கு. அடுத்து பாருங்க, பியோட வேல்யூ அப்படியே போட போறோம். ஸோ 61 இருக்கு, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பியா சியான்னு பார்க்குறேன். 18 இருக்கு, 14 இருக்கு. என்ன ஆகுன்னு பார்த்துடலாமா? இப்போ லாஸ்ட்ல இருந்து பார்ப்பேன். எனக்கு என்ன ஆகணும்? டில இருந்து ப்ளஸ் 3 ஆச்சுன்னா அப்போ முன்னாடி இருக்க வேல்யூ என்ன வந்துடும்? அப்படியே வரும். 14 இருக்கு ஆன்சர். அப்படியே நீங்க எண்ணில இருந்து ப்ளஸ் 3 பண்ணாலும் 17 தான் வரும், 18 வராது. அதை வச்சு பண்ணியிருந்தா கூட அதுக்கான ஆன்சர். ஃபைன். The certain code language, reset is written as 36538540. Reset என்றது என்ன? 53540. ஸ்டார்ட் அப்படின்றத 38401340 பார்த்துருவோமா? ஆருக்கு 36 தானே, ஆரோட வேல்யூ என்ன? 18. அதை இன்ட்டு 2 பண்ணி போட்டோம். இதை செக் பண்ணி எஸோட வேல்யூ 19, அதை மல்டிப்ளை பண்ணி 2
38 கிடைக்கும். ஓகே, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஈயோட வேல்யூ என்ன? 5 அப்படியே இருக்கு. எஸ்ஸோட வேல்யூ மல்டிப்ளை பை 2 பண்ணியிருக்கு. ஈயோட வேல்யூ 5 அப்படியே இருக்கு. டியோட வேல்யூ மல்டிப்ளை பை 2 பண்ணி அப்படியே இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரீசெட்டை பொறுத்த வரைக்கும் 1 விட்டு 1 பார்த்தாலும் கரெக்ட் தான். வவ்வலுக்கு கான்ஸ்டன்ட் தனியாக பார்த்தாலும் ஓகே தான். அப்போ இதை வச்சு செக் பண்ணாதான் முடியும். டியோட வேல்யூ டபுள் ஆயிருக்கா? டபுள் ஆயிருக்கு. ஏவோட வேல்யூ அப்படியே இருக்கு. அப்போ வந்து 1 விட்டு 1ன்ற கான்செப்ட் கிடையாது. வவ்வலுக்குலாம் அப்படியேவும் கான்சனன்ட்டுக்குலாம் டபுள் பண்ணி போட்டுருக்காங்க. அப்போ கொஸ்டின் பாருங்க, டாப்புக்கான கோடு கேட்குறாங்க. டாப்புக்கான கோடு போட என்ன கிடைப்பாங்க? எஸ்ன்றது கான்சனன்ட், ஸோ டபுள் பண்ணா 38. டீன்றது கான்சனன்ட், டபுள் பண்ணா 40. ஓன்றது வவ்வல், 384015, 384015, 384016, 384030 இருக்கு. ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க 36 இருக்கா, 32 இருக்கா, 16 இருக்கா. ஸோ பின்றது கான்ஸ்டன்ட், டபுள் பண்ணா 32. சரி, ஓகேவா? ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம பெருசா ப்ளஸ் ஆர் மைனஸ் கான்செப்ட்லாம் நியூமரிக்கல் வைஸ் ஓகே. இந்த வேல்யூவோட டபுள் தி வேல்யூ இது தெரியும். இதோட டிவிசிபிள் தெரிஞ்சாலே போதும், போடக்கூடிய. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. இதுக்கு பேர் கண்டிஷனல் கோடிங் சொல்லுவோம் நம்ம. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து இவனுக்கான கோடு இதுதான், இவனுக்கான கோடு இதுதான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. கொஸ்டினுக்கு ஏற்ற கண்டிஷன்ஸ் எங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்க இருக்கும்? கீழே லாஸ்ட்ல இருக்கும். அதை தெரிஞ்சு கொஸ்டின் எங்க இருக்கு? 71628 தான் கொஸ்டின் நம்பர். 716. அது தெரியாம நிறைய பேர் இருக்கீங்க, தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் எங்க இருக்கு? பின் வருவனற்றுக்கான சரியான குறியீடுகள் கலவை தெரிஞ்சு பின் வருவனா, இதான் அந்த கொஸ்டின். ஓகேவா? 71628 தான் கொஸ்டின். இப்போ கண்டிஷன்ஸ் படிப்போமா? இஃப் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட்ஸ் ஆர் ஈவன், முதல் டிஜிட்டும் இரண்டாவது இலக்கமும் ஈவன், அதாவது இரட்டைப்படை என்ன கேட்கறேன். கரெக்டா? இல்ல, ரெண்டுமே ஆடா இருக்கு. நெக்ஸ்ட், இஃப் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்ஸ் ஆர் ஆட், ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஆடான்றாங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆடு தான், லாஸ்ட் டிஜிட் ஈவன். அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் ஒற்றைப்படை எண்ணா இருக்கு, ஆனா கடைசி டிஜிட் என்னவா இருக்கு? இரட்டைப்படை எண்ணா. மூணாவது கண்டிஷன், இஃப் தி தேர்ட் அண்ட் ஃபோர்த் டிஜிட்ஸ் ஆர் ஈவன், தேர்ட் டிஜிட்டும் ஃபோர்த் டிஜிட்டும் ஈவனா இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமா, தேர்ட் டிஜிட்டும் ஃபோர்த் டிஜிட் என்னவா தான் இருக்கு? ஈவனா தான் இருக்கு. எனக்கு இந்த கண்டிஷன் மேட்ச் ஆவாங்க. கண்டிஷன் நம்பர் 3 மேட்ச் ஆவாங்க. அப்படி ஈவனா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. their codes are to be interchanged, அவர்களுக்கான குறியீடுகளை ஒன்றுக்கொன்று மாற்றி அமைக்கும். யார் யாருக்கு? அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு. அப்ப எப்படி நம்ம கோட் பண்ணுவோம்? 7க்கான கோடு இங்க, 1க்கான கோடு இங்க, 6க்கான கோடு இங்கேயும், 2க்கான கோடு இங்கேயும் போடணும். கரெக்டா? இதுக்கான ஆன்சர் இப்ப இங்க இருக்கா? 7க்கான கோடு என்ன? 1க்கான கோடு என்ன? ஏ. 2க்கான கோடு ஸ்டார், 2க்கான கோடு and 8க்கான ஸ்டார் டிக்யூ முடியணும். இருக்க ஆப்ஷன் ஸ்டார் டிக்யூ முடிகிற ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஃபுல்லா சொல்லிட்டு வந்து மனப்பாடம் பண்ற அளவுக்கு இங்க அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. நடுவில் ஸ்டார் வர மாதிரி இருக்க ஆப்ஷன் கூட எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. 2 ஸ்டார் வர அளவுக்கு மேலே எனக்கு. 7th question பாரு. A certain code language table is written as 201212. Next, star is written as 3819. How will stand be written in that language? ஈஸியா சொல்லலாம். டியோட வேல்யூ 20, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, எல்லோட வேல்யூ 12, ஈயோட வேல்யூ எல்லாமே நேரா இருக்கா? சரி, இங்க ஒரு எக்ஸாம்பிள். டியோட வேல்யூ 3, ஹெச்சோட வேல்யூ 8, ஏவோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 9, ஸ்டாரோட வேல்யூ. ஓகே, முடிஞ்சு போச்சு. ஏபிசிடியை படிச்சிருந்தாலே தாராளமா இந்த 30 எடுத்திருக்கீங்க. கண்டிப்பா எடுத்திருக்க முடியும். ஓகே, ஃபைன். How will stand be written in that language? ஸ்டாண்டுக்கான கோட், யாருக்கான கோட் கேட்குறாங்க? ஸ்டாண்டுக்கான கோட் கேட்குறாங்க. எஸ்ஸோட வேல்யூ என்ன? 19. ஆப்ஷன் 19, 90, எல்லாத்தையும் 19 தான் இருக்கு. அடுத்து 20, நெக்ஸ்ட் 1. ஓகே, அடுத்து என்ன வரணும்? 90. இப்போ இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறப்ப ஈஸியா இருக்கும். 1144 ஆப்ஷன் எத்தனை இருக்கு பார்ப்போமா? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷன் சி. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்குறப்ப நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியல. ஏதாவது ஒரு ஹிண்ட்டை சூஸ் பண்ணி அவனை வச்சு போடுறப்ப டைம் சேவ் பண்ணும். ஓகேவா? 8 பாருங்க. பிரெயின் இஸ் ரிட்டன் as F.
பிரெயினுக்கான கோடு என்னப்பா? எஃப் ஆர். ஸோ பில இருந்து எஃப் என்ன ஆகுது? +4 ஆகுறாங்க. என்ன ஆகுறாங்க? +4. ஆர்ல இருந்து வி என்ன ஆகுது? +4 ஆகுது. ஆரோட வேல்யூ 80, வியோட வேல்யூ 20. தெரியலையா? வேல்யூ தெரியலனா கூட சொல்லி பார்த்தாச்சும் போடும். தப்பா போடாதீங்க. ஆர் STU +4 ஆகுறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது? ஏல இருந்து இசட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. -1. ஐல இருந்து ஆர் என்ன ஆகுது? ஆப்போசிட். அப்ப இது -1 இருக்க முடியாது. ஆப்போசிட்டா இருக்க முடியுமா? நம்ம தான் டிசைட் பண்றோம். பேட்டர்ன் போட போட தான் டிசைட் பண்றோம். அப்ப ஐக்கு ஆர் வந்து ஆப்போசிட். அப்ப என்ன பேட்டர்ன் இப்படி கான்சனன்ட்டுக்குலாம் +4, வவல்ஸ்க்குலாம் ஆப்போசிட்ஸ் போடுறாங்க. எண்ணில இருந்து +4 பண்ணா ஆர் தான் வரும். இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? பிராண்டுக்கான கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் கேட்குறாங்க. பிராண்டுக்கான ஆன்சர் கேட்குறாங்க. பின்றது கான்சனன்ட், ஆர்ன்றது கான்சனன்ட், ஏன்றது வவ்வலா. ஸோ ஏக்கு ஆப்போசிட் இசட் வரும். சென்டர்ல இசட் இருக்க மாதிரி ஆப்ஷன் பார்த்தா எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. 1 2 3 ஆப்ஷன் இருக்கா? அப்ப செக் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பில இருந்து +4 பண்ணணும். ஆல்ரெடி பில இருந்து +4 பண்ணா என்ன வரும் நமக்கு தெரியும். என்ன வரும்? ஆர்ல இருந்து +4 பண்ணா என்ன வரும்னு நமக்கு தெரியும். கஷ்டமே பட தேவை. ஓகேவா? FVW இருக்கணும். FVW இருக்கிறது இந்த 2 ஆப்ஷன். அப்ப இவன் நீ தூக்கி. ஓகேவா? இங்க RP இருக்கு, இங்க RH. இப்போ லாஸ்ட் லெட்டர் மட்டும் பாத்துறோமா? டில இருந்து டின்றது கான்சனன்ட்டா, அப்ப +4 பண்ணா H தான் வரும். H இருக்கு. கான்செப்ட் புரியுதா? ஃபுல்லா போடணும்னு யோசிக்க கூடாது. ஷார்ட்டா போடணும், ஃபாஸ்டா போடணும். ஓகேவா? If TCP means drink fruit. இதுக்கு பேரு நம்ம வச்சுக்க பேரு சைனீஸ் கோடிங் சொல்லுவோம். ஃபிக்டிஷியஸ் கோடிங் கூட சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரம் ஏபிசிடி வச்சு பார்த்தோம், நம்பர்ஸ் வச்சு பார்த்தோமா? அதெல்லாம் கிடையாது. அவன் ஒரு கான்செப்ட் வைஸ் கோட் பண்ணி வச்சிருப்பான். அதை நம்ம கேன்சல் பண்ணி காமனா இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் TCPக்கு ட்ரிங்க் ஃப்ரூட் ஜூஸ். ட்ரிங்க்குக்கான கோடு தான் டீன்னு நம்ம சொல்லக்கூடாது. எங்க வேணா இருக்கலாம். இது மூணுத்துக்கான கோடு, இது மூணுத்துல எங்க வேணா ஒளிஞ்சிருக்கலாம். ஓகேவா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, which word would mean sweet code in that language? ஸ்வீட்டுக்கான கோட் என்னன்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸ்வீட் இருக்கிறது செகண்ட்ல தான் இருக்கு. அப்ப மிச்சம் இருக்க 2 பேரும் கேன்சல் பண்ணா எனக்கு ஸ்வீட்டுக்கான கோட் கிடைச்சிருமா? ஃபர்ஸ்ட் ஜூஸ்ன்னு எடுக்கிறேன். ஜூஸ் இங்கே இருக்கு, செகண்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்லயும் இருக்கு ஜூஸ், செகண்ட்லயும் இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்கும் காமனா ஜூஸ் இருக்குன்னா ரெண்டுத்துக்கு காமனா கோட் இருக்கணுமா? யார் காமனா இருக்காங்க? சி, அதாவது SEE காமனா இருக்கு. முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஆன கோட் எடுக்கணும். இஸ் எங்க இருக்கு? தேர்ட் சென்டென்ஸ்ல இருக்கு. தேர்டுக்கும் செகண்டுக்கு என்ன காமனா இருக்கு? இஸ்னா LEE காமனா. இப்போ மிச்சம் இருக்கும் வந்தானே ஸ்வீட்டுக்கான கோடா இருப்பான். யார் அது? KE தான் கோடு. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட். ரொம்ப பிடிச்ச டாபிக் கைஸ். ரொம்ப 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 ஈஸி. தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, Question number 10 பாருங்க. In a certain code language, limited is written as MJN. Third. ஈஸி தான். எல்ல இருந்து M +1, ஐல இருந்து J +1, Mல இருந்து N +1. அடுத்து பாருங்க. ஐல இருந்து H என்ன ஆகுறாங்க? -1 ஆகுறாங்க. இந்த சென்டர்ல இருக்காரு இல்லையா? இது மட்டும் என்ன ஆகுறாரு? -1. T ல இருந்து U +1, E ல இருந்து F +1, D ல இருந்து E +1. அப்போ இங்க வவல் கான்சனன்ட் கிடையாது. இந்த 7 லெட்டர் இருக்க வேர்டு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்துமே பாருங்க. இது 7 லெட்டர் இருக்கா? என்ன கான்செப்ட்னா இவன் 3 பேரும் அவன் 3 பேரும் +1. நடுவில் இருக்க அந்த பையன் மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா -1 ஆகுறான். அப்போ கொஸ்டின் என்னன்னு பார்த்துறாமா? ஆர்கானிக். கொஸ்டின் ஆர்கானிக். ஓகே, இப்போ ஆர்கானிக்ல ஓல இருந்து பி. சரி, ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும்? +1 ஆனா OP. ஓகே, நெக்ஸ்ட் பி வர்ற மாதிரி ஆப்ஷன்ல எனக்கு 2 ஆப்ஷன் தூக்கிடுவேன். பி இல்லாட்டி சியா இருக்க போகுது. நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் வச்சு மட்டுமே போதும். ஆர்ல இருந்து +1 பண்ணா எஸ் தான் வரும். இங்க நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு இந்த நடுவில் இருக்க மட்டும் -1 கண்டுபிடிச்சாலும் ஆப்ஷன் நம்மளுக்கு இதை விட ஈஸியா அமைஞ்சிச்சா? பேசணும். In a certain code language, terminator is written as ROTANTERMI. ஓகேவா? மாதிரி ஒரு வேர்டில் இருக்க லெட்டர்ஸே குழம்பி போட்டு வருதுன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். எப்படி குழம்பு இருக்காங்க கண்டுபிடிக்க போறோம்.
எப்படி மாறி இருக்கான்னு பார்ப்போமா? 2t இருக்கு, 2 அப்படிலாம் யோசிக்க வேணாம். நம்ம இந்த r இருக்காங்க இல்லையா, டெர்மி, இந்த டெர்மி என்ன பண்ணுது அப்படியே வந்துருச்சு. நேட்டர் அப்படின்றது 2t 2r இருக்கப்ப அந்த மாதிரி கொடுத்தா டெர்மி நேட்டர் அப்படின்றது திரும்பி வந்துச்சா. அப்போ எங்க எப்படி பார்க்கலாமா? சூப்பர்மேன். சரி, எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? லெட்டர்ஸ் இருக்கு. அப்படியே 2ஆ பிரிச்சா என்ன பண்ணலாம் நம்ம? இந்த பக்கம் இப்போ கொஸ்டின் ஸ்ட்ரெயிட்டா போயிடலாமா? அவெஞ்சர்ஸ் சொல்லிட்டாங்க, ஏவிஎன்ன்றது ஜிஇஆர்எஸ்ன்றது பிரிய போகுது. ஓகேவா? அப்போ ஏவிஇஎன் லாஸ்டா முடியணும், கரெக்ட் தானே? டெர்மில லாஸ்டா வந்த மாதிரி ஏவிஇஎன் முடியணும். ஏவிஇஎன் முடிகிற மாதிரி ஒன்று இருக்கு. இடிஏ எலிமினேட். இப்போ ஏவா பியான்னு செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே செக் பண்ண போகிறோம். என்ன வரணும் நம்மளுக்கு? ஜிஇஆர்எஸ்ன்னு வரணும். அதாவது இந்த பக்கத்தில் எஸ்ஆர்இஜின்னு வரணும். ஆப்ஷன் எங்கே இருக்கு? இது எஸ்இஆர்னு மாறிடுச்சு, எஸ்ஆர்இ. ஓகேவா? 12th கொஸ்டின் பாருங்க. 381 மீன்ஸ் ஹரி இஸ் ஹானஸ்ட். இது என்ன மேம்? ஹரி இஸ் ஹானஸ்ட் ஹெச்ஐஆர்ல அது கிடையாது. இது நம்ம ஃபிக்டிஷியஸ் போட்டோமா, அதுதான். என்ன அப்படின்னா ஹரி 381. ஓகே, நெக்ஸ்ட் ஷாஷி இஸ் ஷாஷி, அதுக்கான கோட் என்ன? 9 ஹரி ஷுட் கோ. கோட் 948. இன்டெலிஜென்ட். நான் கேட்குறேங்கன்னா which digit in that language means honest? இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு யாரோ ஒருத்தவங்களுக்கான கோடு கேட்டாலே நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கணும். அப்போ ஹானஸ்ட்டுக்கான கோடு என்னன்னு கேட்குறேன். ஹானஸ்ட்ன்றது எங்கே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கு. இப்போ ஹரியையும் இஸ்ஸையும் கண்டுபிடிக்கிட்டா முடிஞ்சிச்சா? ஹரி எங்கே இருக்கான்? லாஸ்ட்டில் இருக்கான். அப்போ ஹரி ஹரி காமனாக இருக்கு. என்ன காமனாக இருக்கு? 88 காமனாக இருக்கு. இஸ்ஸு காமனாக இருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டில். இங்கே 11 காமனாக இருக்கு. மிச்சம் இருக்கிறது யாரு? ஹானஸ்ட்டுக்கான கோடு 3. A3 சார். ஓகேவா? நம்பர் 13 பாருங்க. அகெயின் தட் இஸ் he came forward is called as ARKAMU, move forward is called as BAMU. இதெல்லாம் கொஸ்டின் பார்த்து பயப்படக்கூடாது. BAMUலாம் இருக்கும், அதெல்லாம் சும்மா கொடுக்கறது தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னும் கீழே போயிட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். அதுதான் ரீசெண்ட் டைம்ஸாக நிறைய கேட்குறாங்க. ஓகே, ஒரே வேர்டு வச்சு ஒரு வேர்டுக்கு 4 நம்பர் வச்சு. he came forward is called as ARKAMU. இது மாதிரி கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. மஸ்ட்டுக்கான கோட் எங்கே கேட்குறாங்க, அதாவது மஸ்ட் என்ற வார்த்தைக்கான குறியீடு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? மஸ்ட் எங்கே இருக்காங்க? இது லாஸ்ட் செட்டில் இருக்காங்க. இப்போ ஹீ மூவ் அப்படி தூக்கிடலாமா? ஃபர்ஸ்ட்டில் பாருங்க ஹீ இருக்கா? ஃபர்ஸ்ட்டு ஹீ காமனா. இப்போ கோடில் யார் காமனாக இருக்கா? ஏஆர் யார் காமன்? வச்சு பார்ப்போமா? ஏஆர் காமன். நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்க. மஸ்ட் மூவ், மூவுக்கான கோடை தூக்க போகிறோம். மூவ் எங்கே இருக்கு? செகண்ட் செட்டில் இருக்கு. மூவ் கோடில் பாருங்க டியூ பிஏ இருக்காங்க, இங்கே பிஏ இருக்கா? அப்போ மிச்சம் இருக்கிறது யாரு? டியூ தான் மிச்சம் இருக்கு. இப்போ டியூ தான் யாருக்கான கோடா இருப்பாங்க? மஸ்ட்டுக்கான கோடா இருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. அந்த கண்டிஷனல் கோடிங் தான். பாஸ் பண்ணிட்டு நீங்களும் கூட ஆன்சர் சொல்லுங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா பர்சன்டேஜ் சிம்பிள் 987. கண்டிஷன் படிப்போமா? இஃப் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் அ நம்பர். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்பரா? இல்லை, சிம்பிள், முடிஞ்சு போச்சு. செகண்ட் கண்டிஷன் பாருங்க. இஃப் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் அ ஈவன் நம்பர். நான் நம்பரே இல்லைன்னு ஃபர்ஸ்ட்ல படிச்சிட்டேன், அப்புறம் எப்படி ஈவனாக இருக்கும்? தப்பு. தேர்ட் கண்டிஷன் பாருங்க. இஃப் தி தேர்ட் எலிமெண்ட் இஸ் அ பர்ஃபெக்ட் கியூப். ஓகேவா? செகண்ட் எலிமெண்ட் இஸ் டு கோட் as தி கோட் ஃபார் தி தேர்ட் எலிமெண்ட். மூன்றாவது உறுப்பு ஒரு கணமா, கரெக்டான ஒரு முழுமையான கணமா இருக்கு, அதாவது பர்ஃபெக்ட் கியூபா இருக்கு அப்படின்னா மூன்றாவது உறுப்பு என்ன? 8. 8ன்றது எஸ் பர்ஃபெக்ட். என்ன கியூப்? 2 கியூப் இஸ். அப்போ முடிஞ்சு போச்சு.
எனக்கு என்ன பண்ணணும் அப்படி இருந்தா second element is to be coded as the code for third element. செகண்டுக்கும் தேர்டுக்கும் தேர்டோட கோடு தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. பர்சன்டேஜ் 887க்கான கோடை பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் 8க்கான கோடை பார்த்துட்டு வந்துருமா டபிள்யூ. அப்போ டபிள்யூன்னு இருக்கணும். ரெண்டு எங்கே இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. பிசி ரைட். ஓகே. A group of numbers symbols code use letter codes. So again conditional coding தான். கொஸ்டின் என்ன பார்த்துருமா? கொஸ்டின் என்ன? 5#64% குறியீடு என்னவாக இருக்கும்? 5ல ஸ்டார்ட் ஆகி ஆஷ்ல முடிச்சு எழுதினோமா? ஏ இருக்கு. If the first element is a number, first element நம்பரா? எஸ். லாஸ்ட் சிம்பிள் ஃபர்ஸ்ட் கண்டிஷனே முடிஞ்சு அவனை தான் பண்ண போறோம். Then the codes for these two, அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுமா? to be interchange, கோடை இன்டர்சேஞ்ச் பண்ணி போகணும். அதாவது 5க்கான கோடு கடைசிலையும் 5க்கான கோடு லாஸ்ட்லையும் பர்சன்டேஜ் சிம்பிள் அதே குறியீடுக்கான கோடு முன்னாடியே வரணும். அதை வச்சு ஆப்ஷன் எடுக்க முடிஞ்சா பார்ப்போமா? அப்போ பர்சன்டேஜ்க்கான கோடு என்ன? 5க்கான கோடு என்ன? பர்சன்டேஜ்க்கான கோடு ஜி, 5க்கான கோடு ஏ. அப்போ ஜியில் ஸ்டார்ட் ஆகி ஏல முடிகிற மாதிரி ஆப்ஷன் வேணும். ரெண்டு ஆப்ஷன் இருக்காங்க. ஆப்ஷன் சியை தூக்கிடலாம். ஜி என்பிகேயே இருக்காங்க, ஜிகேபிஎன்ஏ இருக்காங்க. அப்போ செகண்ட் லெட்டர் மட்டும் பார்த்தா போதும். ஃபினிஷ். ஆஷ்க்கான கோடு என்னன்னு பாருங்க. ஆஷ்க்கான கோடு என்ன? n. அப்ப செகண்ட் லெட்டர் n இருக்குது. என்ன பண்ணோம்? ஒரு வேர்டுக்கு கோடு கண்டுபிடிச்சோம். ஒரு சென்டென்ஸா கொடுத்து அந்த சென்டென்ஸ்க்கான கோடு என்னவா இருக்கும் கேக்குறாங்க. bad time to purchase is written as invest money and effort is written. Purchase bad stuff only is written as only energy and money is written as. Okay, what is the code for invest efforts to energy given code language? நாலு பேருக்கான கோடை கண்டுபிடிச்சி தூக்கி போட்டா போதும். ஸோ இன்வெஸ்ட் எங்க இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இன்வெஸ்ட் எங்க இருக்கு? செகண்ட்ல இருக்கு. அடுத்து வேற என்ன பண்ணலாம்? எஃபர்ட்ஸ் எங்க இருக்கு? எஃபர்ட்ஸ் செகண்ட்ல இருக்கு. டு எனர்ஜி அப்படின்றது டு எங்க இருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்ல இருக்கு. எனர்ஜி அப்படின்றது எங்க இருக்குன்னு பார்த்தா லாஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? பர்ச்சேஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வருவோம். பர்ச்சேஸ் கேன்சல் பண்ணா இங்க யார் யார் காமனா இருக்கா? யார் காமனா இருக்காங்க? எஃப், ஹெச்ஆர், பிஓ. செகண்டுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் பார்க்குறோம். ஹெச்ஆர் இருக்கா? இல்லை. பிஓ இருக்கா? இருக்கு. இப்போ பிஓவை கேன்சல் பண்ணோம். என்ன பண்ணியிருக்கோம்? பர்ச்சேஸ் பிஓ கேன்சல் பண்ணோம். நெக்ஸ்ட் பேட் எங்க இருக்கீங்க? அதுவுமே தேர்ட்ல இருக்கு. ஸோ தேர்டுக்கு இதுக்கு வேற என்ன காமனா இருக்கு? ஹெச்ஆர், ஆர்டி, ஒய்இசட் காமனா இருக்கு. பேடு காமனா இருக்கு. நெக்ஸ்ட்ல டைம் இருக்காங்களா? டைம் வேற எங்க இருக்காங்க? டைம் வேற எங்கேயுமே இல்லை. ஸோ டைம்க்கான கோடு, டூக்கான கோடு இதுல இருக்கு. என்ன இருக்கு? ஹெச்ஆர் மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் மணி அண்ட் எஃபர்ட். மணி எங்க இருக்கு? லாஸ்ட்ல இருக்கு. அண்டு லாஸ்ட்ல இருக்கு. அப்போ மணி அண்டு காமனா இருந்தா எனக்கு இது ரெண்டு பேர் காமனா இருக்கணுமா? யாரது? டிஏ எம்ஆர் காமன். ஓகேவா? இப்போ எனக்கு மிச்சம் ரெண்டு பேர் இருக்காங்க. யார்? இன்வெஸ்ட் எஃபோர்ட்டும் வேணும். இதுல ரெண்டு பேர் யார் இருக்கா? ஹெச்ஐஜி கண்டிப்பா ஆப்ஷன்ல இருக்கணும். அதே மாதிரி மேல டைம் 2ன்னு வச்சோமா? டைம் 2ல ஹெச்ஆர் என்ஜே ரெண்டு பேர் இருக்காங்க. ஹெச்ஐஜி ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்க மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஹெச்ஐ இருக்கிற ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கா? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதுல ஹெச்ஐஜிஇ இருக்கு, இதுல ஹெச்ஐஜிஇ இல்லை. எனக்கு ஹெச்ஐஜிஇ கண்டிப்பா வரணும். ஹெச்ஐஜி இருக்கு ஆப்ஷன் டி. சரி, இதை நம்ம கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு நம்ம கேன்சல் பண்ண யாராவது இதில் இருக்காங்கன்னு பார்ப்போம். யூஎக்ஸ்ஜி நம்ம யூஎக்ஸி என்ஜே வேற என்ன பண்ணலைங்க? கேன்சலே பண்ணலை. நம்ம கேன்சல் பண்ணல. சரி, என்ஜே நம்ம இங்கே வச்சோமா? என்ஜே இல்லாட்டி ஹெச்ஆர் வருவாங்கன்னு வச்சோம். அதுவுமே கரெக்டாக இருக்கு. ஆப்ஷன் டி. கொஸ்டின் பார்க்க பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக போட்டால் போதும். ஓகே. Certain code language CAPN is written as EYRMP. RM. So CE plus 2 ஆயிருக்கு, AY minus 2 ஆயிருக்கு. 3ல இருந்து R நகராங்க, 4ல இருந்து M
Nல இருந்து P ப்ளஸ் இப்போ இதுவுமே என்னன்னா 1 விட்டு 1ன்ற மாதிரி கரெக்டாக வருது. வவல்ஸ் கான்ஸ்டன்ட் பேஸ் பண்ணி கரெக்டாக வராங்க. அடுத்து செக் பண்ணிடலாமா? டெக்காய் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுவுமே 1 விட்டு 1ன்ற கான்செப்ட்ல தான் வருது. பார்த்துருமா? பவர். ஓகே, அதே மாதிரி அதுலேயும் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. பிலேருந்து +2 பண்ணுவேன், ஓலேருந்து -2, டபிள்யூலேருந்து +2, ஓகே, கீழேருந்து -2, ஆர்லேருந்து பண்ணலாமா? பிலேருந்து +2 பண்ணால் ஆர் கிடைப்பாங்களா? ஸோ ஆர் தான் ஃபஸ்ட். ஓலேருந்து -2 பண்ணால் எம், டபிள்யூலேருந்து +2 பண்ணால் 23 + 2 இஸ் ஒய். ஆர்எம் ஒய்ன்னு இருக்குது ஆப்ஷன் பி. ஸோ அது இதெல்லாம் செக் ஓகேவா? ஆர்எம் பார்த்தோன்னா 2 ஆப்ஷன் இருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் லெட்டர் செக் பண்ணோன்னே ஒய்ன்னு ஆப்ஷன். In a certain code language, elbow is written as DLYOV. O L. ஓகேவா? இதை நான் எப்படி டிசைட் பண்ணேன்னா, இந்த BYன்றது LO அப்படியே வந்திருக்கு ஒரு ப்ளஸ். நம்ம என்ன நினைப்போம்? கீழேருந்து D-1 LO அப்படியே வந்துருச்சு. பிலேருந்து -3, டபிள்யூலேருந்து -1 அப்படி யோசிப்போம். அடுத்து எக்ஸாம்பிள் ஆங்கிள் வி. ஏலேருந்து ஓகேவா? ஏவை என்ன பண்ணுவோம் நம்ம? இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பண்ணோம்? -1 பண்ணோமா? அப்போ இசட்னு ஸ்டார்ட் ஆகிருக்குமா? இசட்டில் ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷனே இல்லை. அப்போ நம்ம போட்டது தப்பு. இன்னொரு இங்கே சூப்பராக ஒரு கான்செப்ட் இருக்கு. ஈயோட ஆப்போசிட் என்ன? வி. இதோட ஆப்போசிட் என்ன? ஓ. இதோட ஆப்போசிட் ஒய், OL, WD. இப்போ டயக்னலாக ஆப்போசிட்ஸ் வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் அதை வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு பிடிச்சிருங்க. கொஸ்டின் என்னன்னு பார்த்தா ரிஸ்ட். டபிள்யூக்கு ஆப்போசிட் என்ன பண்ண போனோம்? லாஸ்ட்ல வரணும் WD. ஓகே, டிக்கு ஆப்போசிட் வரணுமா? DG. ஆருக்கு ஆப்போசிட் இங்கே வரணும் I. ஆப்போசிட் என்ன? H. ஐக்கான ஆப்போசிட் வந்துடும் எனக்கு R. GHR IDன்றதுதான் கரெக்டான ஆன்சர். இஸ் தி ஓகேவா? The certain code language browser is written as DTQYUGT. ஓகேவா? browser ஆன கோட் DQY. செக் பண்றேன். கீழேருந்து டி என்ன ஆகுது? +2. ஆர்லேருந்து டி OQ WY RT. ஏ ஸ்பீடு போதும் கண்டிப்பா. அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, மானிட்டருக்கான கோடு கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்னன்னா பிரிண்டருக்கான கோடு கேட்க. பிரிண்டருக்கான பிலேருந்து +2 பண்ண என்ன கிடைக்கும்? 6 R. R +2 T. I +2 9 +2 11 K. N +2 RT KP இருக்கு. ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்ப்போம். RTKL இருக்கு, RTKP, RTKP, RTK. நெக்ஸ்ட் பார்ப்போமா? UGT, VGT, VH. அடுத்த லெட்டர் பாருங்க. டீலேருந்து +2 பண்ணால் பி தான். ரெண்டுத்துலையுமே TT தான் முடியுது. செகண்ட் லெட்டர் மட்டும் பார்த்தா போதுமா? இலேருந்து +2 பண்ணால் கிடைக்கும். ஆப்ஷன் சி. ஆன்சர் புரியுதா? பண்ணுறது +2 தான் எல்லாத்துலேயுமே. முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி. ஓகே. In a certain code language, meal is written as BMN. மீல்கான கோட் என்ன சொல்றாங்க? ஓகே, பார்க்குறப்ப பாருங்க, யார் யார் கிட்ட இருக்கான்னு யோசிக்கிறப்ப ஏலேருந்து லாஸ்ட்ல இப்படி பார்க்கலாமா? இல்லாட்டி பிரிச்சு பார்க்கறது இல்லாட்டி வேற எப்படி பண்ணலாம்? செக் பண்ணலாம். ஃபுட்டுக்கான கோடு என்ன சொல்றாங்க? ஃபுட்டுக்கான நம்மளுக்கு இவங்க 2 பேருக்கான கோடு, இவங்க 2 பேருக்கு பிபி, அதாவது ஓவோ 2 ஓவோ இருந்து அப்போ 2 பிபி இருந்தால் அது மேபி பாசிபிலிட்டி இருக்கனால அப்போ இவங்க 2 பேருக்கான கோடு தான் இங்கே வந்து
ஆமா இருந்து பி ஏலேருந்து எஃப் இருந்து எஃப் ஏலேருந்து பி ப்ளஸ் ஒன் இருந்து எஃப் தானே கிட்ட அதை வச்சு ஆப்ஷன் போட முடியுதான்னு பார்த்தா நடுவில் இருக்க எல்லாமே வித்தியாசமாக தான் அப்போ அதை வச்சு ஆப்ஷன் போட முடியும் கொஸ்டின் என்ன நமக்கு ஃபேருக்கான FARE ஃபேருக்கான கோடு என்னன்னு பார்த்தா ஸோ எனக்கு இந்த ஏக்கான கோடு ஆர்க்கான கோடு சைடில் வரும் கரெக்டா இங்கே என்ன பண்ண ஏக்கான கோடு இந்த லெஃப்ட்ஸில் போட்டோம் அப்போ ஆர்க்கான கோடு ஆர் ஸ்டார்ட் ஆக போகிறோம் ஏக்கான கோடு என்ன அப்போ எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகி பியில் முடிகிற மாதிரி ஆப்ஷன் எத்தனை ஆப்ஷன் இருக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு இருந்தாலும் நம்ம இதை செக் பண்ணிடுவோமா மீதி 2 பேர் எல்லுக்கான கோடுன்னு பார்த்தா LM ப்ளஸ் ஒன்று MN ப்ளஸ் ஒன்று அப்போ எஃப்லேருந்து ப்ளஸ் ஒன் பண்ணால் இலேருந்து ப்ளஸ் பண்ணால் பார்த்து இது வந்து பேட்டர்ன்லாம் புதுசாக பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ஆல்ஃபபெட்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஓகே இவனுக்கு இவன் தான் கிட்ட எப்படி பார்த்தாலும் எஃப்லேருந்து பி போட்டால் ப்ளஸ் 10 அப்படி பார்த்தா எம்லேருந்து ப்ளஸ் 10 பண்ணால் பி வராது அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ளூயண்ட் ஆகிட்டிங்கன்னா நம்ம 21 பாருங்க இந்த சர்டன் கோட் லாங்குவேஜ் ஃபாதர் இஸ் ரிட்டன் ஆஸ் ஓகேவா ஃபாதருக்கான ஆர் ஹெச் ஏ இருக்கு எஃப் இருக்கு எஃப் இருக்கு ஃபைன் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்துருவோமா டி அப்படின்றது எஃப்ன்றது எங்கே போயிருக்கு லாஸ்ட் ஏ லாஸ்ட் டி இங்கே திரும்ப ஹெச் ஆர் அப்படி டோட்டலாக ரிவர்ஸ் ஆகிருக்கா கொஸ்டின் என்ன நமக்கு ரிமைன் அப்போ ரிமைன்ன்றது எங்கே இருக்குன்னு ஐ வந்திருக்குன்னா RE வரல RM இருக்கு REMAIN டி தான் கரெக்டாக ஓகேவா கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க அகைன் நம்மளுக்கு அந்த ஃபிக்டிஷியஸ் கோட் வந்திருக்கு என்ன கோட் கேட்குறாங்கன்னா கோட்ஸ் ஃபார் கான்டிஜியஸ் அண்ட் வேல்யூஸ் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு வேல்யூஸ் எங்கே இருக்கு இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கு கான்டிஜியஸ் எங்கே இருக்கு தேர்ட் ஒன்ல இருக்கு இதை வச்சு கண்டுபிடி பார்ப்போமா ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா வேற ஏதாச்சும் இதில் காமனாக இருக்கா இல்லை வேல்யூஸ் இருக்கவங்க ஒய்ஏ ஓகே ஓகே காமனாக இருக்கே வேல்யூஸ் ஆர் காமனாக இருக்கு இல்லையா ஆர் காமனாக இருக்காங்க ஆர் காமனாக இருந்தால் ஏஎஸ்ஏ ஒய்ஏ இல்லாட்டி எஸ்ஏ தான் எனக்கு எதுவாக இருக்க போகுது வேல்யூக்கான கோடாக இருக்கு நான் சொல்கிறது புரியுதா ரெண்டுத்துல வேல்யூ இருக்குது ரெண்டுத்துக்கு காமனாக இருக்கிறது 2 பேர் காமனாக இருக்காங்க ஒய்ஏ எஸ்ஏ 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் ஒய்ஏ எஸ்ஏ தான் வேல்யூக்கான கோடாக இருக்க போகிறாங்க ஸோ எஸ்ஏ இருக்க ஆப்ஷன் 1 இருக்குது ஒய்ஏ இருக்க ஆப்ஷன் 2 இருக்குது அடுத்து என்ன பண்ணால் இந்த கான்டஜியஸ்ன்ற வார்த்தை இந்த செகண்டில் இருக்கா இப்போ செகண்டில் கண்டிப்பாக இருக்கிறது ஆன்சர் வரப்போகுது இப்போ ஒய்ஏ டிஏஜேவாக தான் இருக்க போகிறாங்க டிஏஜேவாக தான் இருக்க போகிறாங்க இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக ஒரு லைனில் கான்டாஜியஸ் அப்படின்னு இருக்கா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஆறுன்றது இங்கேயும் இருக்குது ஆறுன்றது இங்கே இருக்குது அப்போ 2 பேருக்கு காமனாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஒய்ஏஎஸ்ஏல எஸ்ஏவை நான் தூக்கிட்டேன் பிகாஸ் ஆருக்கான கோடு எஸ்ஏ இருக்குது எஸ்ஏ இருக்குது நம்ம தூக்கி அப்போ கண்டிப்பாக வேல்யூக்கான கோடு என்ன ஓகேவா இப்போ கான்டாஜியஸ்க்கு இது ரெண்டுத்துக்கு காமனாக இருக்கிறது யாரு டிஏ தான் காமனாக இருக்குது டிஏன்றது தான் கரெக்டான ஆன்சர் ஒய்ஏடிஏ இல்லைன்னு என்கிட்ட சண்டை போடாதீங்க டிஏ ஒய்ஏ இருந்தாலும் கரெக்டான ஆன்சர் அவங்க 2 பேர் தனித்தனி கோடு தானே ஸோ இது வந்து ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுக்குறப்ப நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆப்ஷன்லையுமே இதில் ஒய்ஏடிஏவும் இருக்கும் டிஏ ஒய்ஏவும் 2 ஆப்ஷனுமே இருக்குது அப்போ என்ன பண்ணணும் இங்கே என்ன கொடுத்துருக்கான் கான்டாஜியஸ் அண்ட் வேல்யூஸ் அப்போ கான்டாஜியஸ்க்கான கோடு என்ன எடுத்தோம் நம்ம கான்டாஜியஸ்க்கான கோடு டிஏ ஓகே அப்போ டிஏ தான் ஃபர்ஸ்ட் வரணும் வேல்யூஸ்க்கான கோடு என்ன ஒய்ஏ அவன் தான் 23 பாருங்க TEY NBC OPT CXY என்னன்னா டிஸ்டன்ஸ்க்கான கோடு என்ன டிஸ்டன்ஸ்ன்ற வார்த்தைக்கான கோடு டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா இதில் டிஸ்டன்ஸ் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது அப்போ இந்த இருக்கிற இந்த 3 வார்த்தைக்கும் என்ன பண்ணணும் எலிமினேட் பண்ணி தான் ஆகணும் மஸ்ட்டுன்னு இருக்கு ஓகே மஸ்ட் கேன்சல் பண்ணால் FERTEYAUD இப்போ TEYA கேன்சல் பண்ணுவேன் மஸ்ட்டை கேன்சல் நெக்ஸ்ட் மெயின்டைன் எசென்ஷியல் இருக்கு எசென்ஷியல் காமனாக இருக்குது கோட் யார் காமனாக இருக்கா OPT
ஓகே, இப்போ 2 பேர் நிற்கிறாங்களே மேம், யாரை மேம் எடுக்கிறதுனா டிஸ்டன்ஸ்க்கான கோடு யாரை இருக்க முடியும்? ஒன்று என்பிசி இல்லாட்டி சிஎக்சிஸ் தான் இருக்க முடியும். பட் இவன் தான் நம்மளால சொல்றதுக்கு இங்கே வேற வாய்ப்பு இல்லை, வேற யாரையும் கேன்சல் பண்ணி எடுக்க முடியாது. இப்போ ஆன்சர் இவன் இல்லாட்டி இவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும், ஆறுன்ற மாதிரி இருக்கணும். 2 பேரும் அண்டு சொல்லி வரக்கூடாது, ஆர் சொல்லி வரணும். ஆப்ஷன் பார்க்கலாம். இஆர்டபிள்யூ கண்டிப்பாக கிடையாது, சிஎக்ஸ் செட்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஏன்னா 2 பேரில் ஆப்ஷன் இருக்கு. எய்தர் பிஎன்சி சிஎக்சி செட், பிஎன்சியா இல்லை என்பிசியா தெளிவாக பார்க்கலாம். என்பிசி, அப்போ அவசரப்பட்டு தப்பு பண்ணக்கூடாது, என்பிசி சிஎக்சி செட் தான் வரணும். இ ஆப்ஷன் இருக்கிறது ஒரு சின்ன மிஸ்டேக் கவனக்குறைவு பண்ணியிருந்தா கூட தப்பு. பிஎன்எக்ஸ் 24th பாருங்க, பிரிண்ட்டுக்கான கோடு என்ன சொல்றாங்க அப்படின்னா 8. லிட்ரோக்கான கோடு என்ன சொல்றாங்க 8. இதெல்லாம் பார்த்துட்டு பியோட வேல்யூ 60 அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களோட கோடு கேட்டாலே அது ஃபிக்டிஷியஸ் கோடிங் தான். ஓக்கான கோடு கேட்குறாங்க, ஓன்றது 2த்துலையும் காமனாக இருக்குது, இல்லை 2த்தையும் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணால் ஓக்கான கோடு கிடைக்கும். பி கேன்சல், பி என்னது காமனாக இல்லை, பி காமனாக இல்லை. ஆர் இருக்கா, ஆர் இருக்கா, ஐ இருக்கா, இ இருக்கா, இருக்கு, என் இருக்கா, இருக்கு. அப்போ 4 பேர் காமனாக தான் 4 கோடு. 3 2 8 8 1 இருக்கிறது இங்கே 4 இருக்கிறது இங்கே. ஓக்கான கோடிங்க பிக்கான கோடிங்க என்ன எனக்கு 4 இருக்கும். கொஸ்டின்ல யாரை கேட்டிருக்காங்க, ஓக்கான கோடு தான் கேட்டிருக்காங்க. சி. கொஸ்டின் என்னன்னு பாருங்க, யாருக்கான கோடு கேட்குறாங்கன்னா வாட் இஸ் தி கோட் ஃபார் கேண்டி அப்படின்னு கேட்குறாங்க. கேண்டிக்கான கோட், கேண்டி எங்கெங்க இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருக்கு, வேற எங்க இருக்கு, லாஸ்ட்ல இருக்கு. அப்போ 2த்தையும் வச்சு செக் பண்ணுவோமா. கேண்டி கிராஸ் இஸ் கோல்ட் அஸ் ப்ரொடியூசர், கேண்டி கேபிள் இஸ் கோல்ட் அஸ் ப்ரொடியூசர் ரிமோட். இப்போ 2த்துலையும் காமனாக இருக்கிறது என்ன, கேண்டி கேண்டி ப்ரொடியூசர் ப்ரொடியூசர். இதுக்கு என்ன ஆன்சர்? கொஸ்டின் பெருசாகிறத பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப 26 பாருங்க. ஃப்ளவர்ஸ் ஆர் நாட் பேட், வாட் இஸ் தி கோட் ஃபார் குட்? குட்டுக்கான கோடு கேட்குறாங்க. குட் எங்க இருக்கு, வேர் ஆர் யூ, யூ ஆர் குட் அப்படின்னு சொல்லிட்டு குட் 3rd place, 2nd யூ ஆர் யூ ஆர் யூ ஆர் யூ ஆர். கோடில் 6 1 6 1 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ குட்டுக்கு மிச்சம் இருக்கிறது யாரு, 9 தான். குட்டுக்கான கோடு 27th கொஸ்டின் பாருங்க. certain code language n is written as 2. Okay. KAW written as 5. மேனுக்கான கோடு சொல்லலாமா? என்னோட வேல்யூ என்னடா கைஸ், 14 என்ன பண்ணா 2 மாறும், டிவைட் பை 7 பண்ணா மாறும். நெக்ஸ்ட் KAW வேல்யூ பார்ப்போமா. 11 1 ஆட் பண்ணுவோமா. 12 + 23 சாரி 12 + 23 35ன்னு கிடைக்கும். 35 என்ன பண்ணா 5 மாறும், டிவைட் பை 7 மாறும். சேம். அப்போ ஆட் பண்ணி அந்த வேல்யூவை டிவைட் பை 7 பண்ணா கிடைக்கிற வேல்யூ தான் கோட் பண்ணியிருக்கேன். நான் ஆட் பண்ணுவோமா. 13 + 1 + 4 ஆட் பண்ணா கிடைப்பாங்க எனக்கு 28ன்னு கிடைக்கும். 28 ஆன்சர் என்னவா இருக்க போகுது, 4 7 20 ரைட். பார்க்கலாமா. டிக்ஷனரி is coded as 20, mobility is coded as 16. How will language termination be coded in that language? Particular language dictionary 20 னும் mobility 16 சொல்றாங்க. டெர்மினேஷனுக்கு என்ன கோடுன்னு கேட்குறாங்க. ரொம்பலாம் பெருசா இல்லை. மொபிலிட்டி டிக்ஷனரி எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு, 10 என்ன பண்ணால் 20 மாறும், டபுளாக மாறும். 8 டபுள் பண்ணால் என்ன ஆகும், 16 மாறும். அப்போ என்ன பண்ணுறாங்க, வேர்டில் இருக்க கவுண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் 2
அப்போ கொஸ்டின் என்ன? டெர்மினேஷன். எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? E 9 லெட்டர்ஸ் இருக்குன்னா எனக்கு 11 லெட்டர்ஸ் இருக்கு. 11 டபுள் பண்ணா 22 ரைட் ஆன்சர். ஓகேவா? If money is called as 77, மணிக்கான கோட் 77. அடுத்து கேபிட்டலுக்கான கோடு அசெட்கான கோட் பார்த்துடலாமா? ஸோ இந்த மாதிரி ஹோலாக ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க ஒரு வேர்டுக்குன்னா ஜஸ்ட் ட்ரை தி வேல்யூஸ் அண்ட் ஆட் சம், அதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணிப்பாரு. 13 இருக்குல்ல, 5 ஆட் பண்ணா 30, 45, 72 வருது. 72வை என்ன பண்ணால் 77ஆக மாறும்? 5 ஆட் பண்ணியிருக்கலாம். இந்த 5ன்றது கான்ஸ்டண்ட்டாக எல்லாத்துக்கும் 5ஆகவும் இருக்கலாம். இதில் இருக்கிற லெட்டர்ஸ் கவுண்டோட வேர்டில் இருக்க லெட்டர்ஸ் வந்து கவுண்டாகவும் இருக்கலாம். அந்த 5ன்றது இப்போதைக்கு நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறேன். இவனை செக் பண்ணால் தெரிஞ்சிருமா? 3, 1, 15, 20. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் சொல்கிறது அந்த வேல்யூஸை படிச்சுருக்கேன். கார்ட்ஸ் உங்களுக்கு அந்த கார்ட்ஸில் என்னால் தெரிஞ்ச என்னோட ஆப்போசிட் ஷார்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? வேல்யூஸ்க்கான ஷார்ட் கட்ஸ் பார்த்துரும். ஓகேவா? அப்போ பார்க்கலாமா? வேல்யூ ஆட் பண்ணால் 4, 20, 29, 49, 50, 62. ஓகேவா? 62ன்னு கிடச்சிருக்கேன். என்ன பண்ணியிருக்காங்க? +5ன்றது கான்ஸ்டன்ட். செக் பண்ண திரும்ப 420, 49, 50. அப்போ கான்ஸ்டண்ட்டாக 5 ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குங்க? எனக்கு 7 லெட்டர்ஸ் இருக்குது. 7 ஆட் பண்ணால் அதிகமாக 67 தான் இருக்குன்னா +5 தான். அப்போ கொஸ்டின் என்னன்னா அசெட்டு 1 + ஆட் பண்ணால் 20, 40, 45, 55, 64ன்னு கிடைக்கும். 64 + என்ன பண்ணணும்? நம்ம 5 ஆட் பண்ணணும். 5 ஆட் பண்ணனா கிடைச்சிருக்கும் எனக்கு. ஓகேவா? Question number 30 பாருங்க. The certain cone language crowd is written as 3, 4, 9. பார்த்துடலாமா? சியோட வேல்யூ என்ன? 3 தான். சியோட ஆப்போசிட் வேல்யூ 23 தான். சரி, இங்கே பார்க்குறேன். டியோட வேல்யூ என்ன? 4 தான். டியோட ஆப்போசிட் வேல்யூ 23. இதோட ஆப்போசிட் அப்போ ஒரு ஐடியா வரணும். டயகனலாக செக் பண்ணி பார்ப்போமா? சியோட ஆப்போசிட் என்ன? ஓகே. ஆரோட ஆப்போசிட் என்ன? ஆரோட ஆப்போசிட் என்ன? ஐயோட வேல்யூ 9 கரெக்டாக இருக்கு. ஓடது அப்படியே இருக்குன்னு சொல்லுங்க. டபிள்யூட ஆப்போசிட் என்ன? டி 4 கரெக்டாக இருக்கு. டியோட ஆப்போசிட் டபிள்யூ 23. சரி, 3க்கு செக் பண்ணி பார்ப்போமா? கோட் என்ன சொல்லு? டிக்கு ஆப்போசிட் 7ஆ? ஜி. ஆருக்கு ஆப்போசிட் ஐ. ஆப்போசிட் ஐக்கு ஆப்போசிட் ஐயோட வேல்யூ அப்படியே வந்திருக்கு. ஏன்னா இங்கே சென்டர் நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே வச்சோமா? அடுத்து நெக்ஸ்ட் இது சென்டர் கிடையாது, ஆக்சுவலி வவ்வல்ஸ்க்கு அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து சியோட ஆப்போசிட் X24, ஏயோட ஆப்போசிட் P6. வவ்வலுக்கு மட்டும் வேல்யூ அப்படியே போட்டு கான்சனன்ட்ஸ்க்கு ஆப்போசிட். கொஸ்டின் என்னன்னா ஃப்ரூகல். ஆர் யூ? எஃபோட ஆப்போசிட் யூ. யூவோட வேல்யூ என்ன? 21. நெக்ஸ்ட் ஆரோட வேல்யூ என்ன? ஆரோட ஆப்போசிட் வேல்யூ என்ன? ஐ. ஐ என்ன? யூன்றது நமக்கு என்னது? கான்ஸ்டன்ட். வவ்வலா? வவ்வலுக்கான வேல்யூ அப்போ அப்படியே வந்துடும். சியோட ஆப்போசிட் என்ன? டி. ஏவோட ஆப்போசிட் ஏ ஒன்றது வந்தது வவ்வலா நமக்கு
1 அப்படியே வந்துடும். எல்லுக்கு ஆப்போசிட் என்ன? எல்லோட ஆப்போசிட் என்ன? 15 1 5 1 2 0 அப்படின்ற மாதிரி வரணும். 1 5 5 கரெக்டாக 1 9. தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அது அந்த ஏபிசியை, அதனால மட்டும் இவ்வளோ கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸிங் இருங்க.